ஹாய் நண்பர்களே, ஈட் மோர் லூஸ் மோர் காணொளியில் 75 நாட்கள் சவால், 15 கிலோ குறை. எனது வாடிக்கையாளர்கள் எடை குறைக்க சவாலை ஏற்று பெரிய மாற்றம் கண்டனர். இதை அவர்கள் தங்களுக்கே நடந்தது போல நீங்கள் செய்ய முடியும். உங்கள் தனிப்பயன் உணவு திட்டத்திற்கு என்னை தொடர்பு கொள்ளவும். உங்களின் எடை குறைவு பயணத்தை என்னுடன் தொடங்கி 75 நாட்கள் சவாலை ஆரம்பிக்கலாம். 75 நாட்களில் 15 கிலோ குறைக்க உதவும் உணவு திட்டம். விதிகள் மற்றும் செயல்முறைகளை பார்க்கலாம். முதல் விதி என்னவெனில் 75 நாட்கள் முழுக்க எந்த ஒரு மோசடி உணவுமோ அல்லது எந்த ஒரு ஜங்குமானதும் உணவு திட்டத்தில் அடங்காது. 75 நாள் சவாலில் மோசடி உணவுகள் வராது உறுதி செய்ய வேண்டும். இரண்டாவது விதி நீங்கள் குறைந்தது பின்பற்ற வேண்டும். தவறாமல் 2 முதல் 3 லிட்டர் அரை வெப்ப நீர் அருந்த வேண்டும். இந்த விதியை தினமும் கடைபிடிக்க வேண்டும். தவறாமல் குறைந்தது 2 அல்லது 3 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். மூன்றாவது விதி உங்கள் வாழ்க்கையை நல்லவாறு மாற்றும் மற்றும் நீங்கள் காண முடியும். மதங்களில் பெரிய மாற்றம் ஏற்படும். உடற்பயிற்சி பற்றி பேசுகிறேன். ஒவ்வொரு தினமும் வெளியே மற்றும் உள்ளே 2 வகை உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் நடை. நீங்கள் வெளியே பேட்மிண்டன் அல்லது வேறு விளையாட்டுகளை விளையாடலாம். உள்ளே பயிற்சிகள் எந்த ஒரு வகையிலும் சேரலாம். அப்சில் அல்லது யூடியூபில் ஹோம் உடற்பயிற்சி, ஏனெனில் வீடியோக்கள் அதிகம். இதன் 4வது விதி என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு உணவு திட்டத்தை பின்பற்றி சிறந்ததை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் அதை 75 நாட்கள் எந்த தடையுமின்றி பின்பற்ற வேண்டும். மாற்றத்தை காண 75 நாட்களுக்குள் அதை முறையாக தொடர வேண்டும். 75 நாட்களுக்கான பின்பற்றக்கூடிய உணவு திட்டம் இதோ. அடுத்த விதி, புனைகதைகள் அல்லாத சுய வளர்ச்சி அல்லது பொழுதுபோக்கு புத்தகங்களின் 10 பக்கங்களை படிக்க வேண்டும். சுய வளர்ச்சியில் நிறைய அறிவு உள்ளது. எனவே உங்களுக்கு சில சிறந்த புத்தகங்களை பரிந்துரைக்கிறேன். தினமும் 10 பக்கங்கள் படிக்கவும். உங்கள் சுய வளர்ச்சி நன்றாக நடைபெற வேண்டும். இந்த 75 நாட்கள் கடுமையான சவாலின் கடைசி விதி. ஒவ்வொரு நாளும் சுஸ்லீப் எனவும் அல்லது சுய படம் எனவும். இப்போது தொடருவோம். 75 நாட்களில் 15 கிலோ எடை இழக்க இந்த இதய சவால் டயட் தொடங்குங்கள். காலை குடிக்க வேண்டிய பானத்திற்கு 2 விருப்பங்களை கொடுப்பேன். முதல் விருப்பம் நீர் எடுக்கல். அப்பொழுது உங்களுக்கு அதிகம் ஊட்டச்சத்து, வீக்கம் மற்றும் வீக்கம் ஏற்படும். மற்ற நாட்களில் நீரில் அதிகரிப்பு ஏற்படும். நீர் அடுக்கலை அகற்ற அஜ்வைன் ஜீரா நீர் பயன்படுத்தலாம். செய்முறை எளிதாகவும் எடை குறைப்பிலும் திறம்படமானது. இரண்டாவது, பொருந்தவில்லை என்றால் சின்னமன் மிளகாயுடன் சூடான எலுமிச்சை நீரை குடிக்கலாம். நீங்கள் ஒரு எலுமிச்சையை சிதம்பரம் நீருக்கு கேள்வியில் சுருக்க வேண்டும். நீங்கள் எலுமிச்சையை நேரடியாக கொதிக்க விடலாம். சின்னமன் தூள், கருப்பு மிளகாய் தூள் சேர்த்து பானம் தயார். இது உடலை விரைவில் சுத்திகரித்து நீர் அடுக்கலை தடுக்கும். காலை குடிக்கும் போது 5 முதல் 10 வரை ஊறிய முந்திரிகள், 2 வால்நட்ஸ் மற்றும் 1 பழம் உண்பதை உறுதி செய்யுங்கள். இது உங்கள் ஆற்றலை ஒரு அடுத்த மட்டத்திற்கு உயர்த்தவும் நல்ல நீரிழிவு மற்றும் இடர் நன்மைகளையும் தரவும் உதவுகிறது. ஆகவே நீங்கள் இந்த ஊறிய பருப்புகளை எடுத்துக் கொள்ளலாம். வீக்கம் தடுக்கும், மூளைக்கு நலம் தரும். 75 நாட்களுக்கான கடுமையான சவாலுக்கு 3 இயல்பான காலை உணவு விருப்பங்கள். முதல், பீட்ரூட் பொஹா. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பொஹாவிற்கு நிறைய பீரண்டு, பேடா லோங்கி சேர்ப்பதே. பொஹாவிற்கு மஷ்ரூம்கள், கார்ன்ஸ், வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் சேர்க்கலாம். குறைவான பொஹாவுடன் அதிக காய்கறி சேர்க்கை நார்ச்சத்தும் கார்ப்ஸும் குறைவு. உங்கள் விருப்பப்படி பால் அல்லது தேநீர் பருகலாம், ஆனால் சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இத்திட்டத்தில் ரெஃபைன் சர்க்கரை சேர்க்க மாட்டோம். இரண்டாவது விருப்பம், இயலாமல் இருந்தால் ஸ்மூத்திகளுக்கு மாறலாம். ஸ்மூத்திகள் மீண்டும் மிகவும் எளிமையான வேகமான காலை உணவுகள். பருமனை குறைப்பதற்கும் உணவு சிக்கல் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் உகந்தவை. ஸ்மூத்திகளை எப்போது எவ்வாறு எடுத்துச் செல்ல புரதம் அதிக ரெசிபிகளை பின்பற்றவும். அதேபோல பல உணவுகளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கின்றன. காலை உணவிற்கு முட்டை அனைத்து எகிப்தாரியர்களின் விருப்பமாகும். காலை உணவிற்கு முட்டை உண்ண முடிந்தால்
நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். 2 முதல் 3 வரை முட்டை வெள்ளைகள் கொண்டு ஓமேலட் தயாரிக்கலாம். மேலும் இதில் நிறைய காய்கறிகளை சேர்த்து பயன்படுத்தவும். 2-3 முட்டை வெள்ளைகள் பச்சை தேநீர் அல்லது கருப்பு காபியுடன் அதிக புரத காலை உணவு. காலை மற்றும் மாலை சிற்றுண்டிக்கு செல்லும் போது பச்சி அல்லது மாச்சா தேநீர் அவசியம். இப்போது 1 கப் மாச்சா தேநீர் 10 கப் பச்சை தேநீருக்கு சமம். எதிர்ப்பு ஆக்சிடென்ட் அளவு மிக உயர்ந்தது, சுவை இனிமையானது. மாச்சா அல்லது பச்சை டீ எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் முழு தேங்காய் நீரை எடுக்கலாம், ஆனால் அது தண்ணீரில் தாஜா மற்றும் தொகுப்பு செய்யப்படாதது. முன்னதாக நிரப்ப வேண்டாம். தேங்காய் நீர் அல்லது எதிர்ப்பு ஆக்சிடென்ட் டீ எடுக்கலாம். இப்போது நமது 75 நாள் இதய சவால் உணவின் மதிய விருப்பங்களை காண்போம். மதிய உணவுக்கு 1 மணி முன் மிதமான நீரில் டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வெனிகரை எடுத்துக்கொள். சைடர் வெனிகரை குவாய் மிதமான நீரில் நன்கு கலந்து குடிக்கவும். உங்கள் மதிய உணவுக்கு முன் 1 மணி நேரம் குடித்து பாதுகாக்கவும். எந்த உணவையும் எடுத்த போது இரத்த சர்க்கரையை அதிகரிக்க தடுக்கும். இது உங்கள் உடலுக்கு விரைவாக ஈரமாக்கி டிடாக்சி செய்கிறது. மதியத்திற்கு மணி முன்பு ஆப்பிள் சைடர் வெனிகரை தண்ணீரில் எடுத்துக் கொள்ளுங்கள். ரொட்டி காதலர்களுக்கு முதல் விருப்பம். மதிய ரொட்டி விரும்பினால் இந்த ரெசிபி உங்கள் எண்ணங்களை மாற்றும். இப்போது நான் கொண்டுள்ள 3 ஆரோக்கிய எடை குறைக்கும் இயற்கை ரொட்டி ரெசிபிகள். ஓட்ஸ் பீட்ரூட் ரொட்டி. 2வது மக்கீக்கி ரொட்டி, இது மீண்டும் மிகவும் பருவத்துக்கு ஏற்ப. மற்றும் 3வது மிச்சி ரொட்டி. 3 ரொட்டி ரெசிபிகளையும் பின்பற்றலாம். நார்ச்சத்து, புரதம் சிறந்தவை. ஆலுமெத்தி அல்லது ஆலு போன்ற எந்த ஒரு பருவகால காய்கறிகளுடன் உட்கொள்ளுங்கள், அல்லது பீன்ஸ், பிண்டி போன்றவை, அல்லது உங்களிடம் உள்ள ஏதேனும் கொண்டு கொள்ளலாம். புதிய முறையில் தயார் செய்து வேர் காய்கறிகள், சாலட், தயிர் சேர்க்கவும். மதிய உணவாக உங்கள் நல்ல பூரணமான உணவை அனுபவியுங்கள். அடுத்தது என் எல்லா அரிசி ஆர்வலர்களுக்குமானது. மதிய உணவாக அரிசி உட்கொள்ள விரும்பும் யாராவது உறுதியாக உட்கொள்ளலாம், ஆனால் ஆரோக்கியமான பாதுகாப்பான விருப்பமாக. பழுப்பு அரிசி பற்றி பேசுகிறேன். மீண்டும், இது மிகவும் அதிக நார்ச்சத்து கொண்டது மற்றும் பேராசையையும் குறைக்கிறது. நீங்கள் 200 கிராம் வேக வைக்கப்பட்ட பழுப்பு அரிசியை உட்கொள்ளலாம். கறி, சப்சி அல்லது டால், முட்டை, சிக்கன், மீன் கறி, சாலட், தயிருடன் டால் உட்கொள்ளலாம். வெள்ளை சனா, கருப்பு சனா, ராஜ்மா போன்ற பருப்புகளை பருவம் அல்லது வீட்டில் உட்கொள்ளலாம். 200 கிராம் வேக வைத்த பழுப்பு அரிசி சாலட் மற்றும் தயிருடன் சேர்க்கலாம். இதனை உண்ண முடியாவிட்டால் எப்போதும் பழுப்பு அரிசி புலா உண்ணலாம். இது மீண்டும் ஆரோக்கியமான மற்றும் நிறைய நார்ச்சத்து உள்ள மதிய உணவுக்கான விருப்பமாகும். என் பழுப்பு அரிசி புலாவின் செய்முறை இங்கே உள்ளது. இது குறைந்த கலோரி கொண்டது. எண்ணெய், புரதம் உயர்வு, நார்ச்சம் சிறந்தது. பழுப்பு புலா அல்லது கறியுடன் அரிசி உண்ணலாம். மதிய உணவும் இரவு உணவுக்கும் இடையில் வரும் மிட் ஈவனிங் ஸ்நாக் விருப்பங்களை நோக்கி நாம் செல்கின்றோம். இதில் உங்களுக்கு விரும்பினால் மீண்டும் 1 கப் தேநீர் அல்லது காபி குடிக்கலாம், அல்லது அதை தவிர்க்கலாம். அதில் சர்க்கரை சேர்க்க கூடாது. முடியாவிட்டால் பச்சை அல்லது மாச்சா தேநீர் மாற்றலாம். அதனுடன் நீங்கள் 20 முதல் 30 கிராம் பதமடைந்த மாகாணாசை உண்பீர்கள். இது மீண்டும் ஒரு சிறப்பான வைட்டமின் சி, இ, கே மற்றும் ஏ வைட்டமின் உறுதி செய்யுங்கள். 75 நாட்கள் சவாலை நமது இரவு உணவு விருப்பங்களை பார்வையிடுங்கள். எனது முதன்மை விருப்பமும் அனைவருக்கும் பிடித்தமும் ஸ்டியர் ஃப்ரை காய்கறிகள். இப்பொழுது இந்த சமையல் முறையை பயன்படுத்தி உங்கள் வெற்றி பெறுங்கள். இதில் பல காய்கறி விருப்பங்கள் உள்ளன. உடல் எடை குறைவு, நார்ச்சத்து அதிகம் மற்றும் எளிதாக தயாரிக்க முடியும். இரவு உணவுக்கான 2வது விருப்பமாக சூப்பை தேர்வு செய்யலாம். நீங்கள் சூப் விரும்பினால் அனைத்து சமையல் முறைகளையும் அனுபவிக்கலாம். இவை தயாரிக்க எளிது மற்றும் குறைந்த நேரம் மட்டுமே தேவையு. சூப்புகள் இயல்பாக வெப்பமளித்து உங்களை வெப்பமாக வைத்திருக்கின்றன. நாள்பட்ட நேரங்களில் உங்களை உள்மாக பாதுகாக்க நான் உறுதி செய்கிறேன். இரவு உணவுக்கு பிறகு போதுமான நேரத்தில் குடிப்புக்கு போகலாம். இரவில் முழுவதும் ஈரமாக வைத்திருக்கும் மற்றும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க இதற்காக காமாமிலே தேநீர் குடிக்கலாம்.
மிகவும் பயனுள்ளதாக உள்ளது மற்றும் அனைத்து கிளையண்டுகளிடமிருந்தும் சிறந்த முடிவுகள். காமிலி தேநீர் முழு நாளின் அழுத்தம் குறைத்து நல்ல தூக்கம் ஊக்குவிக்கிறது. தூக்கம் வராதவர்கள் நிச்சயமாக இந்த தேநீரையும் பயன்படுத்தவும். எடுக்க முடியாவிட்டால் அஜ்வை அல்லது சீரா நீரை மாற்றிக்கொள்ளலாம். இது எளிதில் தயாரிக்க மற்றும் வீக்கம்க்கும் சிறந்தது. முகம் அல்லது உடம்பு தானாக மாற்ற 75 நாள் கடுமையான சவால். பல கிளையண்டுகள் பின்தொடர்ந்து சிறந்த முடிவுகளை கண்டனர். இதேபோல உங்கள் எடையை குறைக்க தனிப்பயனாக்கப்பட்ட உணவு திட்டங்களை விரும்பினால் மின்னஞ்சல் அனுப்பவும். admorlosmore7@thrjm.com அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பில் எனது வழிகாட்டியுடன் எடை குறைப்பு பயணத்தை தொடங்குங்கள். என் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அழுத்தவும். உணவு தொடர்பான கேள்விகள் இருந்தால் கருத்துகள் எழுதவும் உதவுகிறேன். என் சேனலை சந்தாதாரராக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பெல் ஐகானை அழுத்தி எடை குறைப்பு குறிப்புகள், உணவு திட்டங்கள் பெறுங்கள். மேலும் என்னை இன்ஸ்டாகிராமில் தொடருங்கள். தினசரி ஆரோக்கிய உணவு, விழாக்கள் மற்றும் கதைகள் பகிர்கிறேன். நான் அடுத்த முறையில் உங்களை சந்திப்பேன். அதுவரை ஆரோக்கியமாகவும் எப்போதும் உடல்நலமாகவும் இருங்கள்.